குஜராத் மாடல் என பெருமை பேசி வரும் மோடி அரசாங்கம் அந்த குஜராத்திலேயே 2,00,000 கோடிக்கும் அதிகமாக ஊழல் செய்து இருக்கிறது என தகவல் அறியும் உரிமை சட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையை சுட்டிக்காட்டி பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி விளாசி இருக்கிறார். குஜராத்தை ஆளும் பாஜக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த முதல்வர் பூபேந்திரா பட்டேல் தவிர்த்து மற்ற அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்தனர். மறுநாளே புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் உத்தரவின் பேரில்தான் இந்த அதிரடி மாற்றங்கள் நடந்துள்ளது. இதன் பின்னணியில் பல்வேறு காரணங்கள் கிசுகிசுக்கப்பட்டன. கடந்த 20 ஆண்டுகளாக குஜராத்தின் ஆட்சி பாஜகவில் கைகளில் தான் உள்ளது. குறிப்பாக மாநகராட்சிகளில் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கும் விவகாரம் RTI மூலமாக தற்போது வெளிவந்து சந்தி சிரிக்கிறது. குஜராத் மாநிலத்தில் 8 மாநகராட்சிகளில் பல ஆண்டுகளாக கணக்குகள் தணிக்கை செய்யப்படவே இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் மட்டுமல்ல, நாடு முழுவதுமே பெரும் அதிர்ச்சி அலைகளை இது ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளின் மூலம் இது அம்பலமாகியுள்ளது. அதாவது, குஜராத்தில் அகமதாபாத், காந்திநகர், ராஜ்கோட், ஜாம்நகர், பாவ்நகர், ஜூனகாத், சூரத் மற்றும் வாதோதரா ஆகிய 8 பெரிய மாநகராட்சிகளில் தான் இந்த அவலம் அரங்கேறியிருக்கிறது. உள்ளூர் நிதி கணக்கு அலுவலகம் தான் இந்த விவரங்களை அளித்திருக்கிறது. இதன்படி ரூபாய் 2 லட்சம் கோடிக்கான கணக்குகள் தணிக்கை செய்யப்படவே இல்லை. அகமதாபாத் மாநகராட்சி 2017-18 நிதியாண்டில் பட்ஜெட் தாக்கல் செய்தது. இதன் பிறகு கணக்குகள் தணிக்கை செய்யப்படவில்லை. இதேபோல்தான் மற்ற மாநகராட்சிகளிலும் நடந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கணக்குகளை தணிக்கை செய்து சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என சட்ட விதிகள் இருந்தும் CAG எச்சரிக்கை விடுத்தும் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மாநகராட்சி நிர்வாகங்கள் அலட்சியம் காட்டியிருக்கின்றது. மேற்கண்ட 8 மாநகராட்சிகளிலும் சேர்த்து சுமார் ரூபாய் 2 லட்சம் கோடி அளவுக்கு கணக்குகள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படவில்லை. எதிலும் வெளிப்படையான நிர்வாகம் செயல்முறைகள் என்று கூறிக்கொள்ளும் பாஜக ஆட்சியாளர்கள் மேற்கண்ட அத்துமீறல்கள் குறித்து எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்பது வேதனைக்குரியது என அரசியல் விமர்சகர்கள் முதல் அக்கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி வரை என பலரும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.